இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அனந்தா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த படம் தயாராகியிருக்கு. தொழிலதிபரான ஜெகபதி பாபு எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓய்வில்லாமல் உழைக்கிறாரு. வேலையே கதி என இருக்கிறாரு. அதே போல மனைவி இழந்த சோகத்தில் கடவுளை வெறுக்கும் வைஜி மகேந்திரனுக்கு பல அதிர்ச்சிகள் தெரிய வருது. நடன கலைஞரான அபிராமி ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்பாக காலில் அடிபட்டு நடனமாட முடியாமல் போகுது. இதனால் அவரது தந்தை தலைவாசல் விஜய் கடவுளை திட்டுறாரு. மரணப்படுக்கையில் இருக்கும் தனது மகனை டாக்டர்களே கைவிரித்து விட்ட நிலையில அடுத்து என்ன செய்வது என்று பரிதவிக்கிறாங்க சுஹாசினி. அமெரிக்காவில் காட்டுத்தீயில் இருவர் வாழும் ஒரு வீடும் சிக்குது. இந்த 5 பேரின் வாழ்க்கையையும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கும் சூழலில் சத்ய சாய்பாபா அவர்களை காப்பாற்றினாரா? அவரது வாழ்வில் என்ன நடந்தது? இந்த 5 பேருக்குமான தொடர்பு என்ன? இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் வைஜி மகேந்திரன் தன் அனுபவ நடிப்பால் கவர்றான்னு சொல்லணும். மனைவி இழந்த ஒரு முதியவரின் வேதனையை யதார்த்த நடிப்பால் கொட்டி கலங்கடிக்கிறாரு. உணர்ச்சிகரமான நடிப்பால் சுஹாசினி கவனம் இருக்கிறாங்க. ஜெகபதி பாபுவின் நடிப்பில் பெரிய அளவில் ஈர்ப்புன்னு தோணுது. தலைவாசல் விஜய் நடிப்பும் கை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இதர நடிகர் நடிகைகள் நடிப்பும் திருப்திகரமாக இருக்குது. சஞ்சய் ஒளிப்பதிவும் தேவாவின் இசையும் படத்துக்கு பலன் சொல்லலாம். பின்னணி இசையும் ஆன்மீக மனம் வீசுது. மனதை நெகிழச் செய்யும் பக்தி பரவச காட்சிகள் படத்துக்கு பலம். கைகூப்பி அழைத்தால் இறைவன் மனமருள்வான் என்பதை காட்டிய விதம் அழகு. மெதுவாக நகரும் திரைக்கதையும் எளிதில் கணிக்கக்கூடிய கதையும் பலவீனம். 5 பேரின் வாழ்க்கையில் இருந்து அற்புதமான அனுபவங்களை கடவுள் நம்பிக்கை என்ற அடிப்படையில் சொல்லி ஆன்மீக படைப்பாக கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன்.